ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளைகள் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. சர்வ வல்லமையுடைய தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகவும் பெருகும்படி, பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. இந்த காலை வேளைகள் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். சர்வ வல்லமையுடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். The Lord of Almighty is our blessing. அவர்தான் நம்முடைய ஆசீர்வாதம். அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க வேதத்தில் கவனமாய் வாசித்து பார்த்தால், இந்த சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தர் யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்கிறதை நாம் காண முடியும். இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் சர்வ வல்லமையுடைய தேவனாகிய கர்த்தராக உங்களோடு கூட இருக்கிறார். எதற்காக என்றால், உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஒரு ஜனக்கூட்டமாக பலுகவும் பெருகவும் பண்ணும்படி. நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவோடு கூட இருக்கிறேன், குழந்தை இல்லை, அல்லது எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, அல்லது எனக்கு செழிப்பில்லை, எனக்கு நிலங்கள் இல்லை, எனக்கு ஆடு மாடுகள் இல்லை, நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆட்கள் அல்ல, எனக்கு அன்றாடம் ஒரு வேளை ஆகாரம் 2 வேளை ஆகாரம் கிடைப்பதே கடினம், 3 வேளை ஆகாரம் என்றால் அது பெரிய விஷயமாக இருக்கிறது, நல்ல ஆகாரங்களை நாங்கள் சாப்பிடுவதே கடினம். இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஆனால் பிரயாசப்பட்டு சோர்ந்து போய் விடுகிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யாக்கோபுக்கு ஈசாக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்பும் பொழுது, யாக்கோபு வழியிலேயே அவன் சகல நன்மைகளையும் இழந்து விடுகிறான், சகலவற்றையும் இழந்து விட்டான். கோலும் கையுமாக தடியுமாக போகிறான், வேறு ஒன்றுமில்லை அவனிடத்தில். யாக்கோபு போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, he was empty. அவன் வெறுமையாக்கப்பட்டிருந்தான். அவன் நிலத்தில் இருந்த கொஞ்ச எண்ணெய் அந்த தூணுக்கு வார்த்தான். பின்பு அங்கிருந்து பிரயாணப்பட்டு போகிறான். தன் மாமன் வீட்டுக்கு போய் அவனை விசாரிக்கிறான். தன் மாமன் வீட்டுக்கு போய் அவனை விசாரிக்கும் பொழுது கூட அங்கே எந்த பொக்கிஷங்களையும் அவன் கொடுத்ததாக வேதத்தில் இல்லை. மாமன் அவனை அழைத்து அவனுக்கு விருந்து செய்து 1 மாதத்திற்கு மேல் அவன் வேலை செய்து கொண்டே சாப்பிடுகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை லாபான் அறிந்து அவனுக்கு சம்பளம் என்னவென்று கேட்டு அவனை தன்னகத்தே இருத்தி கொள்ளுகிறான். இப்படி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்து உன்னை ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக பெருக பண்ணுவார் என்று ஈசாக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் அவன் தலையில் அப்படியே பதிந்தது, பலித்தது. நீங்கள் வேதத்தில் கவனமாய் பார்ப்பீர்களேயானால், யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் தன் மாமன் வீட்டிற்கு போகும் பொழுது தனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஆனால் அவன் மாமன் வீட்டை விட்டு புறப்பட்டு அவன் கானான் தேசத்திற்கு, தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தன் தகப்பனுக்கும் தன் தாத்தாவுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவன் வந்த பொழுதோ, அந்த இடங்களுக்கு அவன் வரும் பொழுதோ, அவன் சந்ததி பலுகவும் பெருகவும் ஆண்டவர் செய்திருந்தார். நீங்கள் யாக்கோபுடைய வம்சத்தை
யோசேப்பின் இடத்தில் எகிப்திற்கு வரும்பொழுது அது 70 மாறியிருந்தது. அது ஒரு ஜன கூட்டமாக மாறியிருந்தது. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் போதுமானவர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால், உங்களை உயர்த்துவேன் என்று சொன்னால், உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால், நிச்சயம் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவதை நீங்கள் காண முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று. ஆபிரகாம் யோசித்திருக்கலாம், என் சந்ததி எப்படி பெருகும்? எனக்கு ஒரே ஒரு மகன் ஈசாக்கு மாத்திரம் தானே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய கேத்தூராளுக்கு பிள்ளைகள் இருந்தது. அவர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டார். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை ஈசாக்குடைய பிள்ளைகளையும் காண செய்தார். ஆபிரகாமுக்கு 175 வயதில் ஆபிரகாம் மரித்தார். ஆனால் ஈசாக்குக்கு 60 வயதான பொழுது அவன் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபையும் ஏசாவையும் ஆபிரகாம் கண்டிருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவர். ஆதலால் உங்களையும் ஒரு ஜனக்கூட்டமாக பழுகவும் பெருகவும் செய்வார். உங்களையும் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக பழுகவும் பெருகவும் செய்வார். இப்பொழுது அதற்கான சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஒரு ஜனக்கூட்டமாக பழுகவும் பெருகவும் செய்வார் என்று சொல்லப்பட்டபடி பழுகவும் பெருகவும் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நடுவில் அசைவாடுகிறார். ஆமென். ஆமாம்.